வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் வருகிற செப்டம்பர் 20ஆம் தேதி நடக்க போகுதுங்க. உங்களுக்கு தெரியும் ஆடியோ லான்ச்சில் தலைவர் ஸ்பீச் எல்லாம் எப்படி ஃபயராக ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து அழகாக பேசி படத்தை ப்ரமோட் பண்ணுவார் உங்களுக்கு நீங்கள் ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்கு கண்டிப்பாக வரப்போகிற செப்டம்பர் 20ஆம் தேதி. அது மட்டும் இல்லைங்க, இந்த வேட்டையன் படத்தை பற்றி நான் கொஞ்சம் பேசணும். உங்களுக்கே தெரியும் ஜெய்பீம் டைரக்டர் வந்து ஞானவேல் ரொம்ப நல்ல டைரக்டர். இது என்ன மாதிரி படம்? இது வந்து ரஜினி படமா, இல்லை ஞானவேல் படமா? இது ரொம்ப கமர்ஷியலாக இருக்குமா, இல்லை அவர் புதுசாக ட்ரை பண்ணுறாரா, இல்லை அவர் பாணியில் எடுக்கிறாரான்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் இது ரஜினி படம் தான், ரஜினியோட எலமெண்ட்லாம் இருக்கும். ஜெய்பீம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காலாம் இருக்காது. பட் இருந்தாலும் இந்த படத்தோட கதை பார்த்திங்களா, அங்கே வந்து ஞானவேல் நிற்கிறாருங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கதைன்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ வந்து ரஜினி உங்களே தெரியும் எவ்வளோ படம் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் ரஜினி கரியர்லேயே இது வந்து ஒரு பயங்கர ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கதை. பட் அதை எடுத்திருக்க விதம், ரஜினியோட கமர்ஷியல் எலமெண்ட்லாம் சேர்த்து, அனிருத்தோட மியூசிக்கு மற்ற விஷயம்லாம் சேர்த்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன கதை அப்படின்லாம் ஃபுல்லாக தெரில. இதில் என்னென்னா அஃப்கோர்ஸ் ஒரு போலீஸ் தான் வராரு. அதே மாதிரி இது வந்து ஒரு கேரளா பார்டர் ப்ளஸ் தமிழ்நாடு பார்டர், அந்த இடத்துல ஏதோ நடக்கிற கதை மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களை பாருங்கள், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாரும் வந்து சும்மா ஒரு நார்மல் படத்துக்கெலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் ரஜினி இருக்கா சொல்லிட்டுலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், எஸ்பெஷலி வந்து ரஜினி அமிதாப் பச்சன்லாம் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இவங்களும் நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க அப்பத்துலேருந்து என்ன 2 பேருமே, இவர் வந்து தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார், அவர் வந்து இந்தியா ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார். ஸோ அவங்க சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா நடித்தா அது நல்ல கதை இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. சரி, ஃபஸ்ட் ஸ்டேஜ் பரவாயில்ல, அமிதாப் பச்சன் வந்து மிகப்பெரிய ஹீரோ மட்டும் இருந்தார். இப்போ அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். பட் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகியும் ரஜினி கூட வந்து அவ்வளோவா நடிக்கவே இல்லை. என்ன காரணம்? ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு நடித்த மாதிரியே அவர் ரஜினி கூட சேர்ந்தால் அது கரெக்டான கதை கலக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சார். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த 2.0, இந்திரன், அதுமாதிரி சில படங்கள் கூட அமிதாப் பச்சனை வந்து ட்ரை பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படிப்பட்டவர் இந்த படத்தில் ஒத்துக்கிறாருன்னா கண்டிப்பாக ரஜினிக்காக மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக அவருக்கு நல்ல கேரக்டர் இருக்கும், அதுக்கு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் இருக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும், ஏன்னா அனிருத்தோட லேட்டஸ்ட் இன்டர்வியூவும் நம்ம கேட்டிருப்போம், இந்த கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை. இது அனிருத் பண்ண படங்கள்லேயே இது வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி ஒரு கதை களத்தில் மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஸ்டோரியும் சூப்பராக இருந்து, ஸ்க்ரீன் ப்ளேயும் சூப்பராக இருந்து. உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி, பெரிய ஸ்டோரிலாம் இருக்காது, அதையே எலிவேட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க யார், ரஜினி அனிருத்தும். இதில் ஒரு நல்ல கதைக்களமும் நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவும் டைரக்டர் கொடுத்தாருன்னா, ரஜினியும் அனிருத்தும் எப்படி எலிவேட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக பெரிய பிளாக் பாஸ்டர் ஆக வேண்டிய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இப்போ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் படத்தோட ட்ரெய்லர் வந்தால் இன்னும் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக புரியும். ஸோ ஆடியோ லான்ச் செப்டம்பர் 20 பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஸோ வேட்டையனுக்கு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குங்க. ஸோ இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஹிட்டாக போகுது. மனுஷன் இந்த வயசுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்க தயாராகிட்டார். இதுக்கப்புறம் கூலியும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரஜினி இன்னும் சூப்பர் ஸ்டாராக தான் வலம் வந்துட்டு இருக்கார். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அப்புறம் அது விஜய் இப்போ அரசியல்லாம் போயிட்டாருன்னா இந்த ரஜினி தான் இப்போ டாப்பில் இருக்கார். அதுதான் உண்மை. ஸோ எனிவே கைஸ், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.